Welcome back to our channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினிக்கு லிரிக் வீடியோ தான் பார்க்க போறோம். தங்கலான் படத்துல இருந்து சியான் விக்ரம் நடிச்சிருக்காரு. பாரதி டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நீ நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். சின்ன பொண்ணு எங்க பார்த்த மாதிரி இருக்குது. அது என்ன கேரக்டர்? அது எங்க பார்த்த மாதிரி இல்ல. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. சாண்டி கோயில். சாண்டியா? புரியுதா? இவர்ல அந்த இதெல்லாம் இருப்பாங்க. ஜானி மாஸ்டர் அந்த கபாலில இருப்பாங்க. லெட்டர்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி பரதேசி ஸ்டைல் லைட்டா. அந்த கேப்டன் மில்லர் அந்த இதுல இருக்கிறாங்க. அஞ்சாறு ஜல்லட கண்ணு ஆடு மாடு தள்ளி நின்னு கோலக்காட்டு பொம்மை எல்லாம் சோக்கா திரியுது. சொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்கா மிரளுது. கும்பல் கூடு மேகம் மழைய பெய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ. குற்றப்பறையா வந்து கொண்டாடு கொண்டாடு. மினுக்கி மினுக்கி மேலம் மினுக்கி மினுக்கா நடந்தா தின்னா கின்னா. சிலுப்பி சிலுப்பி ஜிகினா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னா கின்னா. அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடிரா அண்ணனடா மின்னாலிடா முன்ன வந்தாளே. புது வெக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாரு. எல்லாத்தையுமே அந்த கோல்ட்டை வந்து இது பண்றாங்க. அந்த பின்னாடி நல்லா இருக்கு. புதுசா நல்லா இருக்கு. மினிக்கி சாங். கருத்து ரொம்ப நாளா ஜிவி பிரகாஷ் சொல்லிட்டே இருந்தாரு தங்கலான்ல இருந்து ஒரு சிங்கிள் வரப்போகுதுன்னு. அது ஏன் விட்டுட்டாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்க பேர் வந்து கேக்குறப்ப நல்ல ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இதுல அந்த காலத்துல அழகா இருக்கு. அந்த இடத்த பாக்குறதுக்கும் அவங்க செலிப்ரேஷன் பண்றத பாக்குறதுக்கும் நல்லா செட்டு மாதிரி தெரியல. அந்த செட்டு மாதிரினா அதாவது பேக்ரவுண்ட் அப்படி கிடையாது. அவங்க வந்து லைவ் லொகேஷன் போயிட்டு அங்க செட் போட்டுறாங்க. அதான் அந்த மாதிரி. அதான் இதுலயே அந்த கோலாறு அந்த தங்க சொல்லணுமா கேஜிஎஃப் எடுத்துக்கிறாங்க. அப்பதான் நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்வதி அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. விக்ரமும் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படத்துல நடிக்கிறாங்க. பார்வதி அவங்களால உண்மையான ஆக்டர். அவங்க ரொம்ப அதாவது ஸ்பெசிபிக்கா என்னென்ன டைரக்டருக்கு நடிக்கிறாங்க போறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆக்டிங் ஸ்டைல் கம்மியா தான் சூஸ் பண்ணாங்க. ஆனா கரெக்டா அந்த ரோல் வந்து கரெக்ட். அவங்க
ஒரு சின்ன சின்ன படம் ஒரு குறிப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ஒரு 5 படம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரியாதை, 5 உத்தம வீரன், மரியாதை, உத்தம அப்புறம் வீரன். ஆர்யா, பெங்களூர் டேஸ் பெங்களூர் டேஸ் அது வந்து தமிழ் படமா அது? அது ஆ, ரீமேக் பண்ண remake. அதுவே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் கேரக்டர் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா நல்லா இருக்கும், அது தனித்துவமா இருக்கும் அந்த கேரக்டர். சியான் விக்ரம் பத்தி சொல்லவே தேவையில்ல, நம்ம எல்லாருமே தெரியும். அவர் எப்படிப்பட்ட நடிப்பாரு. ஆனா ரீசெண்டா அவரு ஆனா அவர் ரீசெண்டா சூஸ் பண்ண எந்த ஸ்கிரிப்டுமே அந்த அளவுக்கு பவரா இல்ல. கோபுராலாம் அந்த எல்லாம் கொஞ்சம் இதா இல்ல. இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இந்த படம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாரஞ்சித் சார் வந்து அவரோட ஒரு இதுல இருந்து அவருக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருந்த இந்த மாதிரி தான் படம், அதை தாண்டி ஒரு படம் எடுக்கிறாரு. கருத்துக்கள் இருக்கும். அதுல வந்து இதுல வந்து ஆக்சுவலி இந்த ட்ரைலர் நாங்க போடல, பட் நாங்க பார்த்ததுல இந்த ட்ரைலர் நீங்க தெரியும்ல, மாளவிகா மோகனோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அசூனியக்காரி கேரக்டர். அதாவது நம்ம வந்து ரஞ்சித் சார் வந்து நம்ம பார்த்த வேற மாதிரி, அதுக்கு அப்பாற்பட்டு இப்போ அவரோட 5 படம் நம்ம பார்த்தோம். அதுக்கு 6வது படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ல எடுத்திருக்காரு. அந்த கேரக்டரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி பீரியாடிக்கல் ஃபிலிம்ல அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம வந்து பழங்காலத்து கதையில கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி சில விஷயங்கள், சூனியக்காரி அந்த மாதிரி, அதெல்லாம் மாயாஜலம் அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு நல்ல படம் எடுத்துட்டு வரும்போது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நம்ம சில டைரக்டர்கிட்ட எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு டைரக்டர்னா ரஞ்சித் சார், அவரு இந்த மாதிரி பண்ணுவாரு. அந்த மாதிரி மேஜிக் மாரிசெல்வராஜ் படத்துல கூட அந்த பொம்மை வந்து ஏந்து வர மாரி, அந்த மாதிரி ஒரு கட்டுக்கு அந்த மாதிரி சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதுதான் நம்ம பாட்டு நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் வந்து ரீசெண்டா ஒரு போட்ட மியூசிக் எதுவுமே அந்த அளவுக்கு பெருசா இதாகல. ஆனா இந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். ஆனா கேப்டன் நல்லா இருந்துச்சு. நீ மட்டும் தனியா வீட்டுல உட்காந்து சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ என்ன சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, பாய்.